ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ் ஹால் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். எக்மோர் பேந்தியான் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பிளாக் நிறையா போட்டிருக்கேன். நானே வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி கண்டென்ட் தான் இந்த சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ என்னோட ஓன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நானே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 13 ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன் என்னோட பேஜில். இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டீட்டெயிலாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து ஒரு சில ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதை தான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து மீஷோ ட்ரெஸ் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸாக இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மீஷோலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா ட்ரெஸ்லாம் வாங்கல, ஒரு 3 ட்ரெஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்றைக்கி காட்ட போகிற ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ட்ரெஸ் மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் 3மே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குர்தா செட் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் டாப் பார்த்துடலாம். என்ன கலரில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பர்பிள் வைலட் கலரில் வாங்கியிருந்தேன். பட் லைட்டிங்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி பார்ட்டில் மட்டும் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா லைனிங் இல்லை. நெக் பார்ட் பார்த்தீங்கன்னா போட் நெக் மாதிரி வச்சுருக்காங்க. நெக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சில்வர் சரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்க, பார்டர் கிடையாது. ஸோ இந்த பேர் மட்டும் அப்பப்போ மறந்துடுறேன். ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா போட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் வந்து ஃபுல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க, 3/4 மாதிரி. ஸோ இவ்வளோ தூரம் வருது, 3/4 தான். ஸோ நெக்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லையும் பார்த்தீங்கன்னா சில்வர் சரி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேர் வந்து வேறு ஒன்று சொல்லுவாங்க, அது மறந்துட்டேன் பேர். ஸோ இந்த டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அம்பர்லா கட்டிங்க்கெலாம் வந்து ஃப்ராக் டைப்க்கெலாம் பார்த்திங்கன்னா பாடி பார்ட் தனியாக, ஸ்கர்ட் பார்ட் தனியாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பாடி பார்ட் வந்து தனியாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்கர்ட் பார்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ப்ளெயினாக அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் பார்ட்டில். சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சைட் ஸ்லிட் ஓப்பனில் மட்டும் இந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கட்டில் மட்டும் பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழேயும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கீழே கட் பார்த்திங்கன்னா இப்படி வி ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கீழே வர்றது. ஸோ நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இப்படி வி ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒரு மாதிரி கர்வாக கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து இப்படி இருக்குது. ஸோ இது ஒரு பர்பிள் கலரில் வாங்கியிருந்தேன். இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸில் தான் வாங்கியிருந்தேன். இது போட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் காட்டுறேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் சைஸ் வந்து எடுக்கலாம். என்னை விட கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சைஸ் எனக்கு போட்டு எனக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எம் சைஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ எஸ் சைஸ்னால் வந்து 34 இல்லை 32 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் சைஸு. ஸோ இது வந்து ஒரு வைலட் கலர் மாதிரி தெரியுது வீடியோவில். ஸோ பர்பிள் மாதிரியும் இருக்குது. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே ஷேட் மாதிரி தான் வரும். பட் வீடியோவில் எப்படி தெரியுதுன்ட்டு எனக்கு தெரியல லைட்டிங்க்கு. ஸோ இதோட துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ துப்பட்டா பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர் ஜார்ஜெட்டில் அந்த டாப்பில் என்ன அந்த சைட் ஸ்லிட் ஓப்பனில் வந்து என்ன பார்டர் கொடுத்துருந்தாங்களோ அது அந்த பார்டர் வந்து 4 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ வித்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அந்த ஷாலோட வித்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ஹைட்டு வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஒன் சைடும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நெக் க்ளோஸாக நெக் ஒட்டி போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா ஃபேராக இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல, போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ எனக்கு வந்து டார்க்காக காட்டுமான்னு தெரியல.
ஸோ இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக் தான், ஆனால் உள்ளே வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜார்ஜெட் மட்டும் ஸ்டிச் பண்ணால் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அதனால் வந்து உள்ளே லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பேண்ட்டுமே. ஸோ பேண்ட் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் எப்படி இந்த மாதிரி வீ கட் மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்படி வீ கட் இருந்துச்சு டாப்பில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பேண்ட்டில். ஸோ அந்தளவுக்கு இதில் தெரியல, இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்லீவ் அந்த டாப்பில் சைடில் வந்து என்ன பார்டர் வச்சுருந்தாங்களோ, துப்பட்டாவில் என்ன பார்டர் கொடுத்துருக்காங்களோ அதே பார்டர் தான் இந்த பேண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நெக்கில் பார்த்தீங்கன்னா போட் நெக்கில் வந்து சில்வர் ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அது பேர் மறந்துச்சுன்னு. ஸோ அது பேர் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. லேஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அது பேர் வந்து டக்குன்னு மறந்துட்டேன். ஸோ நெக்லேயும் இந்த ஸ்லீவ் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லேஸ், அந்த சில்வர் லேஸ் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேண்ட் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஹிப்பில். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இப்போ காட்டின ட்ரெஸ்ஸும் இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு பிடிச்சி வாங்கின ட்ரெஸ் இது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்பயுமே போடுற மாதிரி குர்த்தா செட், நார்மலான குர்த்தா செட் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி வாங்கினது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் க்ரீன் லெமன் எல்லோ கலரில் இருக்குது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் பேண்ட் துப்பட்டா தான் கொடுத்துருக்காங்க. டாப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது என்ன ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேயான் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது நெக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலர் வச்சு வி நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நெக்கில் மட்டும் அந்த பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் நெக் மாதிரி வரும் இந்த காலர். ஸோ இங்கே வந்து வீ கட் வரும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷால் என்ன மாதிரி இருக்கோ அந்த மாடலில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி டாப் பார்த்திங்கன்னா நார்மல் டாப் மாதிரி தான் இருக்குது. சைட் கட் ஓப்பன் இருக்க மாதிரி ஒரு டாப் இது. ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதுவும் 3/4 ஸ்லீவ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரேயான் ஃபேப்ரிக்கில் இருக்குது. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகும். ஸோ டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாலும் சூட் ஆகும், ஃபேர் ஸ்கின்னில் இருந்தீங்கனாலுமே எல்லாருக்குமே இந்த கலர் வந்து சூட் ஆகும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ட்ரெஸ், இந்த கலர். ஸோ இதோட பேண்ட்டும் துப்பட்டாவும் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். துப்பட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபேப்ரிக்குன்னு தெரியல, ஒரு மாதிரி ஜார்ஜெட் மாதிரியும் இருக்குது, சிஃபான் மாதிரியும் இருக்குது. பட் கிளாத்து நல்லா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 4 சைடுமே கொடுத்துருக்காங்க இந்த லேஸ் ஒர்க். குவாலிட்டி, இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் மாதிரி தெரியுது, லைட்டாக லைட் க்ரீன் மாதிரியும் இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது எல்லோ மாதிரி இருக்குது. ஸோ டேரெக்டாக பார்க்கும்போது லைட் க்ரீன் கலரில் இருக்குது துப்பட்டா. பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே டாப் மெட்டீரியல் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க ரேயான் ஃபேப்ரிக்கில். பேண்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா கேதரிங் பேண்ட் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபிட்டிங் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹிப்பில் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லெகிங்ஸ் மாதிரியும் இருக்குது, பட் இது வந்து ரேயான் ஃபேப்ரிக் இது. ஸோ இது போட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோ எண்டில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பேண்ட் வந்து பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ரேயான் ஃபேப்ரிக்கில். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நான் நிறையா சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கே தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படின்றத இந்த ட்ரெஸ் இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லாவெண்டர் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து நார்மலாக எப்பயுமே வாங்குற மாதிரி ஒரு குர்தா செட் தான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து டாப் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். டாப் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குர்த்தி தான். ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலரில் சீக்வன்ஸ் ஒர்க், எம்ப்ராய்டரிங் ஒர்க் மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கும் அந்த சில்வர் ஜரியும் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இந்த மிஷின்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான் இது. ஸோ இந்த டிசைன் பிடிச்சி தான் இது வாங்கினேன். எனக்கு இது நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சைட் கட் ஓப்பன் இருக்க மாதிரி தான் வரும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் இருக்கும். இது என்ன ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ளஸ் ரேயான் மிக்ஸ்டான மாதிரி இருக்குது. இது என்ன சைஸ் வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட பேண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேண்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பில் ஸ்லீவில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி பேண்ட் எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் பேண்ட், ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹிப்பில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதுதான் லாஸ்ட்டு ட்ரெஸ். துப்பட்டா எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். துப்பட்டா பார்த்தீங்கன்னா சிஃபான் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க. சிஃபான் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தெரியுதான்னு தெரியல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 சைடுமே ஒரு சில்வர் பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த 4 சைடுமே பார்டர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. துப்பட்டா வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த சைஸில் இருந்தாலும் துப்பட்டா வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஷார்ட்டாலாம் கொடுக்கல. ஒன் சைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது இந்த துப்பட்டா. நான் வாங்கின ட்ரெஸ் 3மே ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். உங்களுக்கு இதில் எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ தான் இப்போ ரீசெண்டாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நானே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி என்னோட ஓன் பிராண்டும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் வந்து டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். நிறைய ஆஃபர் போடுவேன். எப்போ தோணுதோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்து நான் ஆஃபர்ஸ் போடுவேன். 99 ருபீஸ்க்கெல்லாம் நான் குர்த்தி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 2 மேக்ஸி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குர்த்தி வந்து ஃப்ரீயாகவே கூட நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஆஃபர்லாம் கூட போட்டிருக்கேன். ஸோ ஆஃபரோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேட்டா.